ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சமையல் முடிச்சிட்டிங்களா? நான் இன்றைக்கி கனவா மீன் தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1/2 கிலோ கனவா மீன் 150 ரூபாய்க்கு வாங்கினேன். முதல்ல இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கனவா மீனோட தலையை பிச்சு தூர போட்டுறணும். அப்புறமா அதோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் குச்சியை எடுத்து தூர போட்டுறணும். அப்புறமா இதோட மேலே இருக்கக்கூடிய இந்த சின்ன தொலியை பிச்சு தூர போட்டுறணும். தொலியெல்லாம் பிச்சு தூர போட்டோம்னா அது வெள்ளை கலரில் வரும். அப்புறமா இதுக்குள்ளே உள்ள அழுக்கை கையை விட்டு எடுத்து தூர போடணும். அப்புறம் இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வட்டமாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். மீன் வெட்டுற கத்திரி வச்சு தான் நான் வெட்டிருக்கேன். பிச்சாத்தியெல்லாம் வச்சு வெட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்படி வட்டமாக வெட்டின பிறகு அதுக்குள்ளாடி ஏதாவது அழுக்கு இருக்கான்னு பார்த்தா அதையும் க்ளீன் பண்ணிடலாம். அப்புறமா இதோட தலைப்பகுதியை அதில் இருக்கக்கூடிய குடலை பிச்சு தூர போட்டுறணும். அப்புறமா இதுக்கு உள்ளால் இப்படி ஒரு வட்டமாக கண் மாதிரி ஒன்று இருக்கும். இதுவும் தேவையில்லை, இதையும் தூர போட்டுறணும். பாக்கி உள்ள தலைப்பகுதியை நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க. இதை மாதிரியே எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீனையுமே வெட்டி எடுத்தாச்சு. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா விரவணும். அப்போ அதில் உள்ள அழுக்கு நல்லா போயிடும். உப்பு சேர்த்து நல்லா விரவியாச்சு. அப்புறமா தண்ணி விட்டு நல்லா கழுகி எடுத்துக்கலாம். நான் 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இனிமேல் நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி தொக்கு செய்கிறேன். சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கணும். அப்புறமா நான் 2 பல்லாரி அரிஞ்சு சேர்த்துருக்கேன். பல்லாரி நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா வதங்கிடும். அப்புறமா 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடிச்சு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் பொடிச்சு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறமா 2 தக்காளி துண்டு துண்டாக வெட்டி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறமா இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கழுகி வச்ச கனவா மீனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவை கிண்டி கொடுக்கணும். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கறி நல்லா கொதிச்சாச்சு. நமக்கு தொக்குக்கு தக்கன அதில் தண்ணியை நல்லா வற்ற வச்சுக்கணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும். கொஞ்சம் வற்றி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும்.
அப்புறமா இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் பாதி சேர்த்துக்கலாம், பாதி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வத்திடுச்சு கறி. இவ்வளோ தாங்க, சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.